கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே, தேவனை அறியாத மக்களுக்குள்ளே தூசிக்கப்படாதபடிக்கு வாழுங்கள். அதாவது தேவனுடைய நாமம் புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே தூசிக்கப்படாதபடி, இகழப்படாதபடி, பழிக்கப்படாதபடிக்கு நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாயிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோம புஸ்தகத்திலே இப்படியாக எழுதுகிறார். தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக அங்கே இருந்த காரியங்களை சொல்லி இதை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை எங்களுக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். அங்கே சொல்லுகிறார், ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்று தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அங்கே தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளாய் தூசிக்கப்படத்தக்கதாக அவருடைய வாழ்க்கைகள் காணப்பட்டது. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையில் இருந்து எங்களை அவர் இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். மாற்றப்பட்ட நானும் நீங்களும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய நாமம் அநேகருக்குள்ளாக புகழப்படும்படியாகத்தான் அன்பானவர்களே நானும் நீங்களும் வாழ வேண்டும். இதை தவிர தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாய், இகழப்படத்தக்கதாய், தேவனுடைய நாமம் பழிக்கப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு காலத்திலே அப்படித்தான் நாங்கள் தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆமேன். எங்களை உலகத்திலும் கூட அநேகராலே இகழப்படத்தக்கதாக, அல்லது அநேகரங்களை வெறுத்து ஒதுக்கி எங்களை எந்த விதத்திலும் மதிக்காமல் இருந்த பொழுது தேவன் எங்கள் மீது அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமைகளினால் எங்களை நிறைத்து, அன்பானவர்களே எங்களை அவருடைய பிள்ளைகளாக, எங்களுடைய பாவங்கள் இருந்து எங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துகிறார். ஆகவே இப்படியாக அன்பு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை ருசித்த நாங்கள் அன்புக்குரியவர்களே அவருடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாய், அவருடைய நாமம் இகழப்படத்தக்கதாக, பழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. ஆமேன். பாருங்கள், ரோமர் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே வாசித்த இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம், அங்கே ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. ஆகவே இப்படியாக அன்பானவர்களே நானும் நீங்களும் புறஜாதிகள், தேவனை அறியாத மக்கள், ஆமேன், அன்புக்குரியவர்களே, அவர்கள் தேவனை தூசிக்கத்தக்கதாக, தேவனுடைய வழிகளை தூசிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கத்தக்கதாக இருந்து விடக்கூடாது. ஆமேன். மற்றவர்கள் பார்த்து இவன் தேவனுடைய அந்த பிள்ளை என்று சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறான். அங்கே தேவனுடைய ஜனங்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கைகள் இப்படி ஒரு அசுத்தமாய் இருக்கிறதே, இப்படி ஒரு அசிங்கமாய் இருக்கிறதே, இப்படி ஒரு சாட்சி இல்லாமல் இருக்கிறதே, இப்படி என்று சொல்லி அன்புக்குரியவர்களே தேவனை தூசிக்கத்தக்கதாக நானும் நீங்களும், தேவன் இகழப்படத்தக்கதாக நானும் நீங்களும் வாழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அவருக்கு மகிமை உண்டாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும்.
அங்கே பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், அங்கே மத்தேயு 5:16 சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்ப என்ன இதுல சொல்ற என்றால், எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அங்கே மகிமைப்படுத்தும்படி மனுஷர்கள், அன்புக்குரியவர்களே, மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய வாழ்க்கை, தேவனுக்குள்ளான வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அதை விட்டு நாங்கள் தேவன் தூசிக்கப்படத்தக்கதாக, தேவனுடைய நாமம் இகழப்படத்தக்கதாக வாழ்ந்து விடக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, ஆமென், எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள், செயல்கள், அன்பானவர்களே, வார்த்தைகள் அங்கே அவர்களுக்கு முன்பாக அது வெளிச்சமா இருக்கணும், பிரகாசிக்கணும். ஆமென். பாருங்கள், அங்கே 2 கொரிந்தியரிலும் கூட சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 2வது அதிகாரம் 14 வாசிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய ஒரு வாசனையை வீச செய்கிற பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். அதை விட்டு தேவன் தூசிக்கப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள், அன்பானவர்களை இருந்துவிடக்கூடாது. இதைத்தான் நீங்க சொல்லுகிற, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் தேவனுக்குள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்றால், அன்பானவர்களே, புறஜாதிகளுக்குள்ளே எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாய், தேவனுடைய நாமம் ஒரு இகழப்படத்தக்கதா, இவன் இப்படி நடக்கிறானே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா? இவனெல்லாம் சபைக்கு போகிறவனா? இப்படி ஏமாற்றுகிறான், இப்படி பொய் சொல்லுகிறான், இப்படியான கெட்ட காரியங்களை செய்கிறான், இப்படியான அசுத்தமான காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி, அன்பானவர்களே, மற்றவர்களால் தேவனுடைய என்றால் தேவனை வைத்துத்தான் என்ன இவன் சபைக்கு போகிறான் என்று சொல்லுகிறான், இயேசுவை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறான், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறான், இப்படியெல்லாம் களவு செய்கிறான், இப்படியெல்லாம் பொய் சொல்லுகிறான், இப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான் என்று சொல்லி, அன்பானவர்களே, அங்கே எங்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நடப்பிக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மற்றவர்கள் கண்டு தேவனை தூசிக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. அன்பானவர்களை, எப்படி வாழ வேணும்? எங்களுடைய அந்த நற்கிரியைகள், நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாகத்தான் வாழ வேண்டும். இங்கே பவுல் சொன்னது போல, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் அங்கே எப்படியாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம், வாசனை வீசுகிற, வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். இப்படித்தான் அன்பானவர்களே நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே நாங்கள் தேவனுடைய நாமம், தேவனுடைய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுவதற்கு, ஆமென், இதைத்தானா அவங்க சபையிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுதானா பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வாழ்கிறானே, இப்படி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள், சபைக்கு போகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி ஒரு கேவலமான செயல்களை செய்கிறார்களே என்று சொல்லி, இதைத்தானா இது பைபிள் போதிக்கிறது என்று சொல்லி இப்படி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக, அன்பானவர்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து விடக்கூடாது. ஆமென். என்றால் நாங்கள், எங்களுடைய வாழ்க்கைகள் தான் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, தேவனை அங்கே மற்றவர்களுக்குள்ளே அறிய பண்ணத்தக்கதாக இருக்க வேண்டுமே ஒழிய
தூசிக்கப்பட்டு தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஏதுவாக இருந்து விடக்கூடாது. ஆமென். அன்பானவர்களே, பாருங்கள், தீத்து புஸ்தகத்துல கூட என்றால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள், ஆமென், நாங்கள் பேசுகிற, வாழ்கிற, நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பிரதிபலிக்க வேண்டும். தேவனை தூசிக்கிற விதமாய் நடக்கக்கூடாது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கூட நாங்கள் குடும்பத்துல கூட ஒரு சண்டை பண்ணுகிறவர்களாக, பிரச்சனைகள் செய்கிறவர்களாக, இப்படியாக ஒரு குடும்பத்திலேயே ஒரு சமாதானம் இல்லாமல் நடந்தால் கூட அங்கே தேவனுடைய நாமம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, என்ன இவங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றோன்னா சேர்ச்சுக்கு போறாங்க, ஆனால் வந்தால் ஒரே பிரச்சனை, வீட்டிலே ஒரே சத்தம், அடிவிடி என்று சொல்லி மற்றவர்கள், அன்பானவர்களே, தேவனை தூசிக்கத்தக்கதாக, தேவனுடைய நாமம் அங்கே இகழப்படத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. ஆமென். அவைதான் அன்பானவர்களே, நாங்கள் சில வேளைகளை ஏதோ நாங்கள் தானே செய்கிறோம், எப்படி தேவனுக்கு அது தூசிக்கிறதாக போகிறது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறபடியால் இவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் கதைப்பார்கள். சேர்ச்சுக்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் கதைப்பார்கள். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தேவனுக்குள்ளாய் வாழ்கிற நாங்கள் தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் அன்பானவர்களே. ஆமென். அது நான் சொன்னது போல குடும்பத்திலும் நாங்கள் நல்ல சமாதானமாய் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பானவர்களே. இங்கே வேதத்திலே இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இங்கே தீத்து புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே 2வது அதிகாரம் 4வது வசனம், தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்கள். அவ எப்படியாக ஒரு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், மனைவியிடத்திலே கணவன் எப்படியாக அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படியாக அங்கே தேவனுக்குள்ளாய் வளர்க்க வேண்டும், அவர்களை அன்பாக இருக்க வேண்டும், இப்படியான ஒரு வாழ்க்கை முறை தேவனுக்குள்ளாய் இருக்க வேண்டும். இதை தவிர புருஷன் மனைவிக்கு அடிப்பதும், மனைவி புருஷனை பேசுவதும், இப்படியான ஒரு குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டைகள் என்று சச்சரவுகள் இருக்குமா இருந்தால் தேவனுடைய நாமம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எங்கள் மூலமாய் தூசிக்கப்படும் அன்பானவர்களே. ஆகவே அன்புக்குரியவர்களை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், புறஜாதிகள் எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு நாங்கள் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும், பேச்சுக்கள் சரியாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், எங்களுடைய செயல்கள் சீராக இருக்க வேண்டும். பொய் சொல்லி, ஏமாற்றி, களவெடுத்து, அன்பானவர்களே, இப்படியாக ஒரு கூடாத செயல்களை செய்து இப்படியெல்லாம் நாங்கள் நடந்து விடக்கூடாது அன்புக்குரியவர்கள். பாருங்கள், 2 பேதுரு 2:1-2 கூட சில தேவ ஜனங்களுடைய செயற்பாடுகள்னால் எப்படி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், 2 பேதுரு 2:1-2, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும், தேவனுடைய வழி நடத்தல்கள் தூசிக்கப்படும், இந்த தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எப்படி தங்களுக்கேற்ற விதமாக தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுவதனாலே, ஒரு சீர்கேடான வார்த்தைகளை பேசுவதனாலே அன்புக்குரியவர்களே, அங்கே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயற்படுவதனாலே அங்கே ஜனங்களுக்குள்ளாக அன்புக்குரியவர்களே அந்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. ஆமென். ஏனால் வேதத்தை புரட்டுகிறார். வேதத்திலே அன்பானவர்களே, அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா, அந்த வார்த்தையை சரியான முறையிலே சொல்லாமல், அன்பானவர்களே, இல்ல அது பிற்பாடு பிணைக்கப்பட்ட பிற்பாடு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க கல்யாணம் கட்ட போகிறவோ ரட்சிக்கப்படவில்லை, பிரச்சனை, பிற்பாடு ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம், இப்ப கல்யாணம் கட்டலாம், இப்படியான ஒரு புரட்டி, இப்படி பல சத்தியங்கள் அன்புக்குரியவர்களே.
ஆமென். இவைகளை புரட்டி அங்கே ஜனங்களுக்குள்ளாக செயற்படுத்துவதனாலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். என்றால் உலகத்திலும் கூட ஒரு நீதி நியாயமாக அன்புக்குரியவர்களை செயற்படுகிறவர்கள் இருப்பார்கள். என்ன இப்படியெல்லாம் பொய்யை சொல்லி கர்த்தருக்குள்ளாக நடக்கிறார்களே. வேதம் சொல்லுகிறது, பொய்யினால் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி. ஆமென். அதனாலே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பொய்களை சொல்லியோ அல்லது ஆண்டவற்ற வார்த்தைகளை புரட்டி மாற்றி கூட்டி குறைத்து நாங்கள் செயற்படும் பொழுது தேவனுடைய நாமம், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகள் அது காசு காரியங்களா இருக்கலாம், அல்லது சக மனிதர்களோடு பேசுகிற விளங்குகிற விடயங்களா இருக்கலாம். அன்பானவர்களே, எங்கே என்றாலும், வேலை இடத்திலே இருந்தாலும், வீட்டில இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் வாழ வேண்டும். எங்களுடைய சுபாவங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய்த்தான் வாழ வேண்டும். ஒரு ஸ்திரீகளை நாங்கள் எப்படி அவர்களோடு நாங்கள் கதைக்கிறோம், பேசுகிறோம், அவர்களை நடத்துகிறோம், இதெல்லாம் கவனிப்பார்கள். அன்பானவர்களே, நாங்கள் அதை விட்டு ஏதோ அன்புக்குரியவர்களே நாங்கள் அவர்களோடு சகயமாக கதைத்து பேசி நாங்கள் ஏதோ அன்புக்குரியவர்களே அவர்களை தப்பான விதங்களிலே நாங்கள் நடத்துவோம் இருந்தால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால்தான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு, புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நாங்கள் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பாருங்கள், அங்கே வேதத்திலே உங்களுக்கு தெரியும், தாவீது அங்கே பத்சேபாளோடு பாவம் செய்த பொழுது அந்த விடயம் அங்கே எப்படியாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதா, அங்கே சத்துருக்கள் தேவனுடைய நாமத்தை தூசிப்பதற்கு ஏதுவாக, அன்புக்குரியவர்கள், தேவனுடைய மனுஷனா இருந்தானே, இவன் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி சத்திய மார்க்கம் தூசிக்கப்படத்தக்கதாய், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக அவனுடைய காரியம் இருந்தது. அந்த பட்சேபாளோடு பாவம் செய்த காரியம் அங்கே 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 12:14 நான் குறிப்பிட்ட வசனத்தை தான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்பான வசனங்களை வாசித்தால் அவனுடைய பாவம் கண்டித்து உணர்த்தப்படுகிறது, அவன் மனம் திரும்புகிறான். ஆனாலும் அங்கே நாத்தான் தீர்க்கதரிசியால் சொல்லப்படுகிறது, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் என்று சொல்லுகிறார். அப்ப சத்துருக்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியா. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு, பழிக்கப்படுவதற்கு, இகழப்பட்டு பேசப்படுவதற்கு எங்களுடைய எந்த செயற்பாடுகளும், எங்களுடைய என்ன காரியமாயிருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எந்த விடயத்திலும் கர்த்தருக்கேற்ற விதமாகத்தான் இருக்க வேண்டும். பணக்காரியங்களா, என்ன விடயமாயிருந்தாலும், பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அன்புக்குரியவர்களே, எந்த ஊழியங்கள், எல்லாவற்றிலும் ஒரு நாங்கள் தேவனுக்குள்ளாகத்தான் எல்லாவற்றையும் செயற்படும். நாங்கள் மற்றவர்கள் இவனெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனா, ஊழியக்காரனா என்று சொல்லப்படுவதற்கு எங்களுடைய பேச்சுக்களோ எங்களுடைய நடவடிக்கைகளோ இருந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அது பெண்கள் விஷயமாயிருக்கலாம், காசு விஷயமாயிருக்கலாம், அன்புக்குரியவர்களே எந்த பேச்சுக்களா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் ஒவ்வொரு விடயங்களும் தேவனை பிரதிபலிக்கிறதாகவே இருக்க வேண்டும். ஆமென். மற்றவர்களுக்குள்ளே தேவனுடைய நாமம் ஒரு தூசிக்கப்படுவதற்கு, அன்று ஆரோனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மோசே மலைக்கு போனார், ஆரோன்கிட்ட சொல்லி விட்டு போனார், நான் வரும் வரைக்கும் இந்த ஜனங்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மோசே வர தாமதமான பொழுது, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மோசே வர தாமதமான பொழுது தங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கன்றுக்குட்டியை செய்யும்படியாக இந்த ஜனங்கள் கேட்ட பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த ஆரோன்
அங்கே அதற்கு உடன்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தம் அங்கே சொல்றார், பகைவர்களுக்குள்ளே அங்கே ஜனங்கள் அவமானப்படுத்த சொல்லப்படுகிற பாருங்கள். யாத்திராவும் புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பெண் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகள் இருந்த பெண்ணணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலை எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அந்த ஒரு கன்றுக்குட்டிய ஜனங்கள் மோசே வர தாமதித்த பொழுது அங்கே தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்ன பொழுது இங்கே அந்த ஜனங்களை எப்படியாக, அன்புக்குரியவர்களே, இந்த கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களுக்கு அங்கே ஜனங்கள் சந்தோஷப்படத்தக்கதா ஜனங்களுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், இதற்கு அடுத்தடுத்த வசனம், என் பகைவர்களுக்குள்ளே என் ஜனங்கள் அவமானப்படத்தக்கதா இப்படிப்பட்ட காரியத்தை, அவர் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக ஆரோன் ஒரு பொறுப்பாக நின்று, அன்புக்குரியவர்களே, அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டியவன். அங்கே மற்ற புறஜாதிகள் பகைவர்கள் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக, இவர்கள் தேவனை ஆராதித்து வந்தார்களே, தேவனை பின் செல்லும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தார்களே, இப்பொழுது வேறு காரியங்களை செய்து அவர்கள் தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக இந்த ஆரோன் அங்கே அந்த ஜனங்களுக்கு விருப்பத்தின் பிரகாரம் கன்றுக்குட்டியை செய்தான். இன்றைக்கும் அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நானும் நீங்களும் வாழ வேண்டும். எங்களை சுற்றி இருக்கிற மக்கள், புறஜாதிகள், தேவனை அறியாத மக்கள், அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள அவர்கள் தேவனிடத்திலே வருவதற்கு ஏதுவாகவே எங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், செயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களோடு நாங்களும் இழுபட்டு பொய்களை சொல்லி, அன்புக்குரியவர்களே, நாங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் பேசுகிறது போல பேசி ஏமாற்றி இப்படியாக, அன்பானவர்களே, பல கூடாத காரியங்களை, தவறான காரியங்களை செய்து நாங்கள், அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனுக்குள்ளே வாழ்கிறோம் என்று நாங்கள் இந்த நாட்களும் விருப்பமாய் இருந்தால் எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆகவே மனம் திரும்புவோம். என்னாலும் என்னுடைய வாழ்க்கை மூலம் ஏதோ ஒரு நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சுக்களோ செயல்களோ, என்னுடைய தவறான ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு அது தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக இது நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து விட்டது என்று சொல்லி மனம் திரும்புவோம். கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நானும் நீங்களும் வாழ வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் இருக்க வேண்டும் கர்த்தருக்குள்ளாக. அன்பானவர்களே, எங்களுக்குள்ளாகவே நாங்கள் எங்களுடைய நீதி நியாயங்களை வைத்து, அன்புக்குரியவர்களை, அல்லது எங்களுடைய பேச்சு வல்லமைகளை வைத்து நாங்கள் சில வேளைகளிலே எல்லாவற்றையும் இன்றைக்கு, அன்புக்குரியவர்களே, நாங்கள் நல்லது என்று எங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ளலாம். கர்த்தர் அறிவார், ஆனால் மக்களும் அறிவார்கள். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் கர்த்தருக்கும் பயப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக என்னுடைய செயல்கள், என்னுடைய நடவடிக்கைகள் தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்குமா இருந்தால், அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் மனம் திரும்புவோம். என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம்தான். ஆமென். எங்களுடைய வெளிச்சம் இந்த மனுஷர்கள் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் பிரகாசிக்க வேண்டும். ஆமென்.
எங்களுடைய இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாகவே நாங்கள் அதே காரியங்களை அரசாங்கங்களுக்கு பொய் சொல்லி நாங்கள் சேர்ந்திருக்கிற நண்பர்களுக்கு பொய் சொல்லி அவர்களை சுத்துமாத்து செய்து இப்படி ஏமாற்றி களவு செய்து பணங்களை கொள்ளையிட்டு இப்படியெல்லாம் அன்பானவர்களை நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மற்றவர்கள் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக வாழ்கிறோம். ஆகவே மனம் திரும்புவோம். இப்படியான நிலைகள் இருக்கிற நாங்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக அவருக்கு ஒரு வாசனை வீசும்படியாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு தெரியும், யாக்கோப்பு அன்புக்குரியவர்களே அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறார். யாக்கோப்பு புஸ்தகத்திலே அங்கே நீங்கள் 34வது அதிகாரம், யாக்கோப்பு, இதை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். யாக்கோப்பு புஸ்தகம் 34வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிறார். 30வது வசனத்திலே யாக்கோப்பு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் அதை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச இனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள் என. பாருங்கள் என்ன சொல்ற என்றால், யாக்கோப்பு சிமியோனின் லேவியம் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். எனக்கு என்னுடைய பெயர் கெடுக்கப்படத்தக்கதாய் தூசிக்கப்படத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அவருடைய சகோதரியை அவர்கள் அந்த அன்புக்குரியவர்களே அந்த கானானியர் பெரிசியர் அதுக்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எப்படியாக அந்த சீகேமின் வீட்டில் இந்த தீனாலை இந்த 26வது வசனத்தில் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேம் பட்டய கரைக்கால கொண்டு சீகேமின் வீட்டிலிருந்த தீனால் என்றால் இவர்கள் எப்படி அந்த தீனாலை அந்த சீகேம் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் எப்படியாக அவளை பிடித்து அங்கே அவள் தவறாக அவள் மேலே ஆசை கொண்டு அன்புக்குரியவர்களே செயற்படுத்தின பொழுது, அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு அவளை தங்கள் அந்த அந்த தீனாலை கெடுத்தவன் தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் அவர்கள் மாற்றப்பட்டு இருந்த பொழுதுதான் இவர்கள் போய் வெட்டுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் யாக்கோப்பு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களே, என்னுடைய பெயரை கெடுத்து விட்டீர்களே. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை கெடுக்கத்தக்கதாய் தூசிக்கப்படத்தக்கதாய் எங்களுடைய செயற்பாடுகள் எந்த நிலையிலும் இருந்து விடக்கூடாது அன்பான. அது வீட்டில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனைக்கு போகிறோம், இடையிலே ஆராதனை போகிறோம் என்று சொல்லி கொண்டு வீட்டிலே ஒரே பிரச்சனை, சத்தம், சண்டைகள் என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்க்கும் பொழுது, என்ன இவர்கள் சென்று போகிறார்கள், இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றார்கள், சண்டைகள் பிரச்சனை என்று அப்படி பேசி கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். அந்த வீட்டில இருந்தே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கைகள், வேலை இடங்கள், பாடசாலை காரியங்கள் எல்லா இடத்திலும் இருக்குது. நாங்கள் செய்கிற ஊழியங்கள்ல கூட உத்தரவாதமாய் உண்மையாக அன்பானவர்களே, யாராலும் இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்படியான ஒரு பெயர்கள் வராதபடி, தூசிக்கப்படாதபடி, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழுவோம். கர்த்தர் அன்புக்குரியவர்களே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏதாவது நாங்கள் தவறு செய்தால் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்புவோம். கர்த்தர் எங்களை மீண்டும் அவருக்கேற்ற ஒரு வாசனை வீசச் செய்யத்தக்கதாக, அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.